இந்த பெருமாள் அவதாரம் பண்ணது சித்திர ரோஹிணி. அதனால மாசம் ரோஹிணி நட்சத்திரமே பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும், செங்காலம் வீதி புறப்பாடாகும். அதே மாதிரி பஞ்சபருவம்னு சொல்லக்கூடிய அமாவாசை, ஏகாதசி, பௌர்ணமி, திருவோணம், ரோஹிணி நட்சத்திரம் ஆகிய தினங்கள்லாம் இங்கே புறப்பாடு உண்டு. கார்த்தாலையில் திருமஞ்சனம் உண்டு. தாயாருக்கு பிரதி வெள்ளிக்கிழமை புறப்பாடு ஆகும். புறப்பாடாகி சன்னதி பிரதர்ஷனமாக இங்கே ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் ஆகும். அப்புறம் தீர்த்த பிரசாத விநியோகம் ஆகி திரும்பியும் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள்வார். உற்சவம்னு பார்த்தோன்னா இங்கே சித்திர பிரம்மோற்சவம், அதாவது சித்திர ஸ்ரவணம் தீர்த்தவாரி ஆறா மாதிரி 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. ஆவணி மாதம் பவித்ரோத்சவம், அதே மாதிரி மார்கழி உற்சவமாக இருக்கட்டும், அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல நவராத்திரி உற்சவம் எல்லாம் கிரமமா நடக்கிறது. அந்த திருவத்தியன உற்சவத்துல முதல் 10 நாள் பகல் 10னும், அடுத்து வர 10 நாள் ரா 10னும், கடைசி நாள் இயற்பா 21 நாள் நடக்கக்கூடிய உற்சவம் அது. அதுல ரா 10 உற்சவம், அதுல நம்மாழ்வார் அருளி செய்த, அவர் 4 பிரபந்த அருளி செய்த, அதுல திருவாய்மொழியை தொடங்குவா. அந்த 10 நாள் திருவாய்மொழி ஒரு 10ஆ சேவிப்பா. சேவிச்சு 10ஆம் நாள் 10ஆம் 10 சேவிச்சு நம்மாழ்வார் மோட்சம் போறத விசேஷமா பெருமாள் நம்மாழ்வாரை இலை பண்ணி கொண்டு போய் பெருமாள் திருவடியில சேர்த்து திருத்துலாவை சேர்த்து அவர் மோட்சம் போறத ஐதீகம். அந்த உற்சவம் ஆச்சரியமா இங்க நடக்கிறது. அதுக்காக அமைக்கப்பட்டது தான் அந்த 10 நாள் நம்மாழ்வார ஆஷின் போறதுக்காக வைகுண்ட வாசலை திறந்துட்டு பெருமாளே இங்க வரையர் அப்படின்றது தான் கணக்கு. அதுக்காக தான் வைகுண்ட வாசல் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அதன்படி இந்த திவ்ய தேசத்துல மட்டும்தான் வைகுண்ட வாசலும் ராஜத்வார வாசலும் நேருக்கு நேரா அமைஞ்சிருக்கிறது இங்க மட்டும்தான். இது மாதிரி வேற எங்கேயும் இல்லை.